ஒரு நாளில கானான் தேசத்துல பெருசா பஞ்சம் வந்துருச்சு. யாக்கோபு அப்பா அவரோட பிள்ளைகளோட கூடவே நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தாரு. ஆனா வீட்டுல சாப்பாட்டு கூட இல்லாம போச்சு. அப்போ யாக்கோபு சொன்னாரு, நம்ம கூட எனும் சோளமோ அரிசியோ இல்லே. எகிப்துல தான பஞ்சத்துக்கு சாப்பாடு விக்கறாங்களாம். நீங்களே செஞ்சு வாங்கிட்டு வா. அப்போ யாக்கோபு அவரோட 10 பேரு பேரன்களையும் அனுப்பாரு. ஆனா யோசேப்பின் தம்பி பென்யாமீனை அனுப்பல. ஏன் அப்படின்னா அவனை இழக்க வேண்டாம்னு பயந்தார். அந்த 10 பேரு எகிப்துக்கு போய் தானியமா வாங்க யோசேப்பிடம் போனாங்க. ஆனா யோசேப் அவர்களை பார்த்ததும் உடனே அடிச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அவர்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ யோசேப் பெரிய அதிகாரியா ஆயிட்டாரு. எகிப்துல ராஜாவின் 2வது பெரியதான் அவரு. யோசேப் தம்பிகளைய பார்த்ததும் சிரிக்கல. அவங்க யோசேப்பை அடிச்சு வித்துட்டத நினைச்சாரு. அதனால அவர் ரொம்ப கடுமையா நடந்தாரு. நீங்க உங்க நாட்டுல இருந்து வந்த ஒண்ணு இல்ல, உங்க கண்ணா வேற ஏதாவது இருக்கும்னு சந்தேகமா இருக்கு னு சொன்னாரு. தம்பிகள் அடிக்கடி விளக்கினாங்க, நாங்க எல்லாம் நேர்மையா இருக்கறவங்க. நாங்களுக்குள்ள 10 சகோதரங்களா இருக்கோம். ஒருத்தர் இல்ல, இன்னொருத்தர் வீட்டில இருக்காரு. யோசேப் பென்யாமீனை பார்க்கணும்னு நினைச்சாரு. அதனால ஒருத்தரை சிமியோனுக்கு சிறையில வச்சிட்டு உங்க தம்பி பென்யாமீனை கொண்டு வந்தாதான் மீதி தானியத்தை கொடுப்பேன் னு சொல்லி அனுப்பினாரு. தம்பிகள் பயந்தபடி வீட்டுக்கு போனாங்க. யாக்கோபு ரொம்ப வருத்தப்பட்டாரு. இப்போ பென்யாமீனையும் அனுப்பணும்னு சொல்றாங்க. என்னோட பிள்ளை யாரும் விடாம போயிடுவாங்களா னு கலங்கினாரு. இந்த கதையின் பாயிண்ட் என்னன்னா, எப்படியாவது தேவன் தம்முடைய திட்டத்துக்காக ஒவ்வொருவரையும் பயன்படுத்துறாரு. யோசேப்பை வித்துட்டா கூட தேவன் அவரை பெரிய அதிகாரியா மாத்தி குடும்பத்தையே ரட்சிக்க காரணமா வைச்சாரு.